Hello friends, Vanakkam, Vandana, Namaste, Namaskar, Bhagavati Sekhim from Mumbai, Muthu Baba in Kanyakumari. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 80 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி 24,242 வரைக்கும் போயிட்டு ஒரு 9:30 அப்புறம் கீழே வந்துட்டு 24,180 24,220 ரேஞ்சில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு 12 மணி 12 11:30 மணிக்கெல்லாம் 24 0 60 70 30 அந்த மாதிரி பாரு கடையில் ஆஃப்டர்நூன் செஷனில் 23,839 லோ அன்னைக்கு போன வாரம் திங்கக்கிழமை க்ளோஸ் ஆனது. திங்கக்கிழமை போன வாரம் 23,819 லோ க்ளோஸ் ஆன லெவல் இன்னைக்கு லோ க்ளோஸ் ஆனது 23,883 மைனஸ் 400 பாயிண்ட் ஆஸ்பாஸ் 200-300 பாயிண்ட்ஸு நெகட்டிவ். டெய்லி கன்சல்டேட்டட் வீக்லி சார்ட்டு நான் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டினியூஸ்லி கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வீக்லி கன்சல்டேட்டட் பார்க்கணும், கடந்த 6 வாரம் இது 7வது வாரம் டவுனில் தான் ஆகிட்டு இருக்கு. இது எதில் வந்து முடியும் அப்படின்னாக்கி வீக்லி கன்சல்டேட்டட் 23,370.80 வீக்லி க்ளோசிங் 23,770 ஆர் 790 க்ளோஸ் ஆகும் வீக்லி கன்சாலிடேட்டட் க்ளோசிங் சார்ட். இது என்னன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக ஃபர்தர் அப் மூவில் இருக்கும். அது வரைக்கும் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் பாய்க்கிருக்கு. இந்த 3 நாளிலையும் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 23,883. நாளைக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப்பில் கொடுத்துருக்கேன், காட்கோபர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குரூப்பில் கொடுத்துருக்கேன். 24,040 மேலே போனால் ஸ்டார்ட் பண்ணுங்க போகும். ஏன்னா இன்னைக்கு கன்சல்டேட்டடு இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட் வந்து 24,037 24 மேலே போகிறதே கஷ்டம். 24 தாண்டிட்டு 40னா உங்களோட பிந்தாஸை ஷார்ட் பண்ணுங்க, கீழே தான் வரும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்கு, அது வேற விஷயம். அதனால நிஃப்டி வந்து ரொம்ப வீக்கு. பேங்க் நிஃப்டி வந்து கிராஃப் எப்படி இருக்கும், இசிஜிசி இசிஇசிஜி அதே மாதிரி தான் லைஃப் லைன் இப்படி போகும் இப்படி போகும் இப்படி வரும் இப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கும். எப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா திடீர்னு இந்த பல்ஸ் கூடும் வர மாதிரி நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு அப்புறம் சொல்கிறேன் மேலைக்குள்ள போகிறது, அது வந்து நிஃப்டியை சப்போர்ட் பண்ணுது. நேற்று 350 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மேலே க்ளோஸ் ஆனதுனால நிஃப்டியோட ஃபால் வந்து அரஸ்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 400 சொச்சம் 500 600 700 சொச்சம் வந்து கீழே டவுன் ஆயிருக்கு. நிஃப்டியும் கீழே, பேங்க் நிஃப்டியும் கீழே. ஸோ பி கேர்ஃபுல். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி யாருமே சொல்லியிருந்தா 50,100 51 52 200 இந்த 3 ரேஞ்சுக்குள்ள மத்தியில் வந்து 51 நின்றுட்டு இருக்கு. கிராஃப் போன மாதிரி மேலே 52 போகும், கீழே வந்து கீழே 50 வரும், மேலே போகும், இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால நேற்றும் சரி, நேற்றும் 52க்கு ப்ளஸ்ல இருந்து கீழே வந்து 51 225 வந்து இன்னைக்கு 52 177 போயிட்டு கடைசியில் கீழே வந்தது வந்து 51,006 1200 பாயிண்ட் வாலட்டிலிட்டி டுடே. ஸோ நிஃப்டி completely different move, bank nifty completely different move. Bank nifty for trading purpose only option straddle. நிஜமா சொல்லியிருந்தேன், போன வாரத்தில் நான் நிஃப்டி வெள்ளிக்கிழமைக்கு 8ஆம் தேதி 24,500 சிஇ 230 பிஇ இருக்கு. அதுக்கு முன்னால 800 அடிச்சு வைங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் 24,880 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது 840 வரைக்கும். க்ளோஸ் ஆனது வந்து 833 கேஷில். அதே நேரத்தில் ஆப்ஷனில் 80 ரூபாவில் நாங்கள் கவர் பண்ணோம். 60 ரூபாயில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 80 ரூபா அப்படிங்கும்போது இதில் ஒரு 50, அதில் ஒரு 100, 150 ரூபா. இதுக்கு மேலே யாரும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கீழே போனாலும் 10-15 ரூபா தான் போகும்.
நாளைக்கு மேலே வரும்போது 150 ரூபா வந்தால் பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். யாரும் என்னன்னு கேட்க முடியாது. அடிக்க தாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய ரீட்டைலர் இருக்கிறாங்க. பிந்தாஸ் அடிங்க. பேங்க் நிஃப்டி வந்து என்னன்னாக்கி டெய்லி இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு ஹை லெவலில் வந்துட்டா பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துடுங்க. 52,000, 51, 700, 800 வந்தாலும் உட்காரலாம். கொஞ்சம் தைரியம் வேணும். மேலே போச்சுன்னா அடிச்சுட்டு உங்கள் வீட்டில் உட்காருங்க. அதுக்கு ரீட்டருக்கு தைரியம் கிடையாது. அதுக்கு ஒரே ஆள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் பார்ட்டிசிபேட்டன் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஹை நெட்ஒர்க். ரீட்டைலர்லாம் பார்த்து இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியாக அன்னைக்கு அடிச்சிருந்தாக்கி 100 ரூபா கிடைச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையை வச்சு பார்க்க சுட்டுரும். எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குது. எனக்கும் இருக்குது. நான் முன்னால் பண்ண எல்லாம். அதனால் இப்போ ரொம்ப கேலண்டர் மந்தில் எந்த எக்ஸ்பீரியாக இருந்தாலும் வீக்லி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கேலண்டர் எக்ஸ்பைரியில் வாங்குங்க மந்த் எண்டில். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்தில் உள்ள ஃபார் அவே கேலண்டர் மந்தில் வாங்குங்க. யூ கேன் ஸ்கோர் ஆஃப் எனி டே யுவர் பொசிஷன் ஆஸ் யூ லைக் 200, 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் ஆஃப். This is a way to trade in a call option spread, call put press. Today also given one 52 to 2000 short call option premium, and at the same time buy 51,400 put. Both gained. This is the way, high risk, high reward. Reason 52 to 52,200 above, very difficult to move above bank nifty, but very easy to come down to 51,400 and 51,100 also. Okay, thank you. Please follow Muthu Baba Share Bazaar, fully loaded technical analysis. This is purely technical based with the news and events all already factored in current chart, and further it will correct in whatever tomorrow, next week, next month, whatever it may be. That also will correct step by step according to market movements. 20th November Maharashtra Assembly election, that will trigger market movement up or down further. 23rd, after election 20th, private agency will forecast who will won from government. Shivsena Uddhav Thackeray, Sharad Pawar alliance or BJP NDA alliance. Wait and watch for further action up or down. My opinion fully, market will go down once closing 23,520 is very crucial for market uptrend. It's not easy to hit 23,520 step by step. 23,590, 23,660, 23,770, 23,780. All figures are in downside is very critical and sensitive for Nifty. Okay, thank you. Please subscribe and enjoy Muthu Baba Share Bazaar, fully loaded technical analysis, completely free. Okay, thank you. We are not registered advisor SEBI. Please consult with your financial advisor before initiating any action at your end. Okay, thank you.